அபிஷேகம் தீபாவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆவியானவரே, இந்த காலை வேளையில எங்களை நிரப்புங்கப்பா. Spirit of God, fill our hearts this morning, O Lord, as we lift up our hands towards heaven, O God. Let the Shekinah glory come and fill our hearts, O Lord. Hallelujah. உம்மை ஆராதனை செய்கிறோம். Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah,
உம்மை போல வேறு ஒரு தேவன் இல்லையா, உம்மை போல வேறு ஒரு கர்த்தர் இல்லை. ஹalleluya, hallelujah. நீர் பரிசுத்தர், you are holy, O God. Hallelujah. நீரே பாத்திரர். Hallelujah. Every power, every dominion, every authority, and every worship, every praises belong to you, O God. The Lamb of God was slain before the foundations of the world. We lift up our hands towards heaven and tell you, Lord, you are a God. You are a comforter. You are a mighty God, everlasting Father, Prince of Peace. சொல்லுங்க ஆண்டவரே, எங்க கரங்களை உயர்த்தி உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ நீரே பரிசுத்த, நீரே உயர்ந்தவர், நீரே மாறாதவர். ஹalleluya, hallelujah. Holy, holy are you, Lord God Almighty. Is the Lamb. Shabbat-durama, Handalarabaka, Duraga, Bandalaraba. நீங்க எல்லாம் அப்படியே ஆண்டவரை உயர்த்துங்க, உயர்த்துங்க, உயர்த்துங்க. உங்க சத்தம் உயரட்டும். ராதா லாமு சந்தல ரிமா காபா தல ராகா நானாமா. ஹalleluya. உம்முடைய நாமம் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம். உம்முடைய நாமத்தில் எங்களுக்கு விடுதலை உண்டு, உம்முடைய நாமத்தில் எங்களுக்கு வெற்றி உண்டு, உம்முடைய நாமத்தில் எங்களுக்கு சுகம் உண்டு. சொல்லுங்க, உம்முடைய நாமத்தில் எங்களுக்கு ஆரோக்கியம் உண்டு. அப்பா, உம்முடைய நாமம் எங்களுக்கு பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பானே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. ஹalleluya. ரட்சகரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. ஒருவரா பெரிய அதிசயம் செய்பவா நீதானே ஏசையா. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவா நீதானே ஏசையா. எல்லாரும் சேர்ந்து ஒருவரா பெரிய அதிசயம் செய்பவா நீதானே ஏசையா. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவா நீதானே ஏசையா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. நாங்கள் அற்புதம் என்று காண செய்யுமே. ஒரு அற்புதம்
ஆண்டவரே உம்முடைய நாமம், உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு. சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு. Hallelujah. Where there is Spirit of God, there is deliverance. Hallelujah. There is deliverance. Amen. ஓ, நம்மை சுகப்படுத்துகிற ஆவியானவர், விடுதலை கொடுக்கிற ஆவியானவர் இந்த காலை வேளையிலே நம் மத்தியிலே எழுந்தருளும்படிக்கு ஆவியானவரே, எங்கள் ஒவ்வொருவருடைய இதயத்தில் ஆண்டவரே இந்த நாளிலே நீர் பலமாய் நிரப்புவீராக, பலமாய் நிரப்புவீராக. இயேசுவின் நாமம் உயர்த்தப்படுவதாக. ஹalleluya. உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. ஹalleluya. இந்த நாளில் செய்யுமே இறங்கி, ஓ இந்த இறங்கி வந்து செய்யுமே ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. Hallelujah. Hallelujah. Sabala bala bala ba. Riba hala hatara lakara bala rahala ba. Amen. Hallelujah. Hallelujah. பெருங்காற்றும் அகன்று போகும், எத்திசையும் வழி பிறக்கும். உங்கள் நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் எத்திசையும் வழி திறக்கும். உங்கள் நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். சொல்லுவா, இந்த மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம். அல்லேலூயா. உங்க நாமம் இயேசுவா. நரபுஷ்ய கரபரதனமா. லிமா மகரதரமா. Hallelujah. Sadaraladanalarama. Hallelujah. Hallelujah. Yahweh, Yahweh, Yahweh. Hallelujah. Yahweh, Yahweh. Hallelujah. சிங்கத்தின் நடுவேலும் தீச்சூளை நடுவேலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. தீச்சூளை நடுவேலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. உங்க
நாம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லையாமே. சிறைச்சாலை ரதரதரபஹா நிர்மரகதரபஹா நாம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் இயேசுவே இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த இடம் முழுவதும் ஓ ரீமா சகதரதல மனக வந்தலரபா எல்லா சிறையிருப்புகளும் மாறுகிறது. அல்லேலூயா. எல்லா கட்டுகளையும் கர்த்தர் உடைக்கிறார். அந்த காலை வேளையில எல்லா சரீரத்தில் காணப்படுகிற கட்டுகள் எல்லாத்தையும் ஆண்டவர் உடைக்கிறார். ஆண்டவர் அல்லேலூயா. அப்பா இந்த காலை வேளையிலயா எல்லா பலவீனங்கள் எல்லா நெருக்கங்களும் எல்லா சிறையிருப்புகளும் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா நாமத்தினாலே உடைக்கப்படுவதாக உடைக்கப்படுவதாக உடைக்கப்படுவதாக. சொல்லுங்கப்பா. இயேசுவே எனக்குள்ள வாங்க. இயேசுவே என்னை ஆளுகை செய்யுங்க. Lord, you reign over our life, oh Lord. You reign in our heart, oh Lord. ஆண்டவரே எங்களுக்குள்ள உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா. சொல்லுங்க சொல்லுங்க. ஹalleluya. ஜெபிக்க ஆண்டவரே. அப்பா உதவி செய்கிற ஆவியானவரே. ரீமா கப ரத லம சதர லதனம ஒரு விண்ணப்பத்தின் ஆவி எங்கள் மத்தியில் இந்த காலை வெள்ள ஊற்றுவீராக. ஓ ஒரு விண்ணப்பத்தின் ஆவி எங்கள் மத்தியில ஊற்றப்படுவதாக. ஹalleluya. ஜெபிக்கிற மன்றாட்டின் ஆவி எங்கள் மத்தியில ஊற்றப்படுவதாக. சொல்லுங்க ஹalleluya. ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஆண்டவரே இந்த காலை வேளையில நான் பிறப்பிலே நின்று ஜெபிக்க போராடி ஜெபிக்க. ஓ ஹalleluya. அப்பா ஆண்டவரே இந்த காலை வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை பலப்படுத்துவீராக. எங்களை பலப்படுத்துவீராக. எங்களை பலப்படுத்துவீராக. எங்களை பலவானாய் மாற்றுகிறவருடைய வல்லமை. ஓ எங்களை ஆண்டவரே ஜெபிக்க வைக்கிறவருடைய வல்லமை இந்த காலை வேளையில எங்களை நிரப்புவதாக. சொல்லுங்க நிரப்புவதாக. ஹalleluya. சிறைச்சாலை அடைப்பதில் உங்க நாம் உயர்த்தும் போது அசிவாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை உயர்த்தும் போது அசிவாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. லீரா தல்லா கபானா இதயத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya கபானா. ஓ உயர்த்துற உயர்த்துற இயேசுவே எங்கள் நேசரே ஆத்துமனேசரே. ஓ ஹalleluya. அன்பின் ஆவியானவரே அடைக்கலமானவரே ஆறுதலே மை சுந்தரிக்கிறோம் ஐயா. ஓ glory 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 glory. ஷபரக தல ரத ஹலமா. ஓ ஹalleluya. உயர்த்துகிறோம் ஆண்டவரே. மகிமைப்படுத்துகிறோம் 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 ஆண்டவரே.
பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசுவுடைய நாமத்தினாலே நமக்கு சுகம் உண்டு. ஆமென். அவர் நாமத்துல பேய்கள் எல்லாம் ஓடும். சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நாமத்துல பேய்கள் எல்லாம் ஓடும். அவருடைய நாமத்துல கட்டுகள் எல்லாம் விலகும். ஹல்லேலூயா. அந்த நாமத்தை நாம் ஆராதிக்கும் பொழுது அந்த நாமம் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக மாறுகிறது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமா ஆண்டவரை பாடி நம்ம ஸ்தோத்திரம் பண்ண போறோம், மகிமைப்படுத்த போறோம். ஹல்லேலூயா. இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம், வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனிதருக்குள்ளே வல்லமையா வேறொரு நாமம் இல்லை. மனிதருக்குள்ளே ஒரு நாமம் இல்லை. அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனிதருக்குள்ளே வல்லமையா ஒரு நாமம். ஆமென். மனிதருக்குள்ளே வல்லமையா வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், வெண்ணிலை கட்டுகள். ஆமென். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் ஒழியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லை. அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து.
இஸ்ராயேலின் தெய்வமே ஆதி என்னில் இறங்கணுமே. சீனாய் மலமுகடு ஒரு தீச்சுவாலை நான் காணுந்தோ. இஸ்ராயேலின் தெய்வமே ஆதி என்னில் இறங்கணுமே. தீ போல இறங்கணுமே. அக்னிநாவாய் ஒரு காத்தாய் வீசணுமே. ஆத்ம நதியாய் ஒழுகணுமே. தீ போல இறங்கணுமே. அக்னிநாவாய் பதியணுமே. ஒரு காத்தாய் வீசணுமே. ஆத்ம நதியாய் ஒழுகணுமே. தீ போல இறங்கணுமே. ஆத்ம நதி ஒழுகணுமே. ஆத்ம நதியாய் வீசணுமே. ஆத்ம நதியாய் ஒழுகணுமே. ஹalleluya. ஓ ஆமே. மகிமைப்படுத்துகிற ஆண்டவரே, ராஜாதி ராஜா உம்மை மகிமைப்படுத்துகிற ஆண்டவரே, நல்ல கரங்களை தட்டி அந்த தேவனை நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா. உம்மை உயர்த்துகிறோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார் இயேசு. கண்ணீரெல்லாம் ரபாலாக ரபாலாஷே. ஓ உண்மையாக தேடுபவரே உள்ளத்தில் வந்திடுவார் இயேசு. உண்மையாக ரகத நமஸ்கந்தரலரா ரிமாரஹதனரா. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். ஓ மகிமை, 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 தேவா மகிமை, தேவா மகிமை. நீ கரங்களை தட்டி நல்ல ஆண்டவர் ஆராதிக்கும் பொழுது இந்த காலை வேளையில கர்த்தர் நிரப்புறார், நிரப்புறார், நிரப்புறார். மகனை பெற்றுக்கோ, மகனை receive in the name of Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. மனதுருக்கா உடையவரே மன்னிப்பது வல்லவர். மனதுருக்கா உடையவரே மன்னிப்பது வல்லவர். உன் நினைவாய் ரஹதகரமஸ்யகரலா அஸ்மனலரா. உன் நினைவாய் ரிமகபரபனல ரபன ரதரதரதரதரதரதபத ரதெலெரெமெசெலே. நல்ல வாயை திறந்து நல்ல நவமான பாஷைகளை லீரா ததமோஷதனலரா. ஓ ரிமமமமமமமம. பேய்களெல்லாம் நடு நடுங்கோ, எல்லாம் விலகோ. நோய்களெல்லாம் நீக்கிடுவார் நொடி பொழுது தருவார். பேய்களெல்லாம் லகரதரதரபா. பெரியவர் திருமுன்னே பேய்களெல்லாம் ரகதரர லகரப சபபபபபபபபபப. ஓ ரிமலகரபன துரஹலமஹல சபரபன மகபதுரமஹலபர அல்மரகதலரபா. சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாண்டவரே, பேய்கள் எல்லாம் இந்த தேசத்துல இருக்கிற எல்லா பேய்களும் எல்லா அந்தகார கிரியைகளும் இந்த காலை வேளையில கர்த்தர் நிர்மூலம் பண்ணுகிறார், நிர்மூலம் பண்ணுகிறார். ஹalleluya, ஹalleluya. ஒரு விச கரங்களை உயர்த்தி ஆமென். பக்கத்துல இருக்கிற ஆளை கையை பிடிச்சிக்கிங்க. பக்கத்துல கையை பிடிச்சிட்டு ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால எங்க தேசத்துல செயல்படுகிற எல்லா அந்தகார கிரியைகளையும் எல்லா அந்தகார கிரியைகளும் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால இப்பொழுது நாங்கள் கட்டுகிறோம். சொல்லுங்க, கட்டுகிறோம். ஜெபம் பண்ணுங்க. ஆல்மா நாதா நமோ ஷபரபனதனலரபா. எல்லா அந்தகார கிரியைகள் எல்லாம், இருளின் ஆதிக்கங்கள் எல்லாம், பிசாசின் கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால in the name of Jesus, every principalities, every powers of darkness, amen, every hallelujah, wicked things, hallelujah, oh hallelujah, in the name of Jesus Christ, இயேசுவின் நாமத்தினால இந்த தேசத்தை விட்டு வெளியேறு. சொல்லுங்க, தேசத்தை விட்டு வெளியேறு. பொல்லாத கிரியைகள் தேசத்தை விட்டு வெளியேறு. அந்தகார கிரியைகள் தேசத்தை விட்டு வெளியேறு. இந்த தேசத்தை மூட
சுற்றி வருகிற எல்லா அந்தகார கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினால, அதிகாரமுள்ள நாமத்தினால இப்பொழுதே வெளியேறட்டும். ஹalleluya, ஹalleluya. எங்க தேசத்துல மறுபடியும் உம்முடைய எழுப்புதல் இறங்கணுமே. சொல்லுங்க, எங்க தேசம் மறுபடியும் உயிர் மீட்சி அடையணுமே. ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya. கருத்தா ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். எங்க தேசம் ரட்சிக்கப்படணுமே. எங்க தேசத்துல இருக்கிற ஆத்துமாக்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணுமே. எங்க தேசம் இங்கிலாந்து தேசம் இயேசுவிற்கு சொந்தமாய் மாறணுமே. இங்கிலாந்து தேசம் இயேசப்பாவுக்கு சொந்தமாய் மாறணுமே. தேசம் எல்லாம் எங்கிலும் இயேசுவின் நாமம் சொல்லப்படணுமே. ஜெபம் பண்ணுங்க. ஆல்மா ராகதனமா ரபதுனா ஷபகதுனா மகதலரமா. அப்பா, எங்க தேசத்தை ரட்சிங்கப்பா. அப்பா, எங்க தேசத்தின் மேல ஆண்டவருடைய கரத்தை வைப்பீராக. எங்க தேசத்தின் மேல நம்முடைய கரம் இறங்கி வருவதாக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமாய் எங்க இங்கிலாந்து தேசத்தை தொடுவதாக. இங்கிலாந்து தேசத்தை தொடுவதாக. அப்பா, இப்பொழுதே ராஜா, எதிராக நிற்கிற எல்லா பலவானுடைய கிரியைகளையும் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே நாங்கள் கட்டி அப்புறப்படுத்துகிறோம். கட்டி அப்புறப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவருடைய ரத்தத்தினால, in his blood we have authority. In the name of Jesus we have authority. We are praying in the authority of our Lord and Savior. Hallelujah. When we pray, the heavens will open up. When we pray, things will begin to move. Hallelujah. என் நாமம் தனிக்கப்பட்ட என் ஜனங்கள் ஓரி மல்கடா நந்தர மோசியந்தரமா நம்மளை தாழ்த்தி கொள்ளாத வழிகளை விட்டு திரும்பி என்னிடத்துல ஹalleluya விண்ணப்பம் பண்ணும் பொழுது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து I am the Lord God who answer the prayer and I will send my favor upon the nation. Hallelujah. நான் தேசத்துக்கு சேமத்தை கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறது போல இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, எங்க தேசத்துக்காக நாங்கள் திறப்பில் வருகிறோம். சொல்லுங்க, எங்க தேசத்துக்காக திறப்பில் நாங்கள் வருகிறோம். எரேமியா திறப்பில் நின்று ஜெபித்தான் 23 வருஷங்கள். ஜெரமாயா, he prayed 23 years standing in the gap. Hallelujah. Weeping and praying, wailing and praying. Hallelujah. Oh glory of Lord, oh glory of Lord. அந்த burden எங்களுக்குள்ள தாங்கப்பா. ஆண்டவரே, யூதா தேசத்துல வந்த எழுப்புதல் இங்கிலாந்து தேசத்துல வர்றதையா, அதுக்கு தடையாய் நிற்கிற எல்லா காரியங்களையும் ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஓரா கலமா ஷபகனமா நகலரமா ரகா மதுலோ.
கையளவும் மேகந்தான் பெருமழை பொழிந்தது. கையளவும் மேகந்தான் பெருமழை பொழிந்தது. என் தேச எல்லை எங்கும் நீயால் நிரம்பணுமே. என் தேச எல்லை எங்கும் பெருமழை மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. இந்த தேசத்துல நம்முடைய தேசத்தை கர்த்தர் விடுதலையாக்கணும். ஆமென். பொல்லாத கிரியைகளில் இருந்து விடுதலையாக்கணும். இந்த தேசத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிற எல்லா விக்கிரக கட்டுகளில் இருந்தும் தேசம் விடுதலை பெறணும். சொல்லுங்க, தேசம் விடுதலையாக்கப்படணும். எல்லா விக்கிரக கட்டுகளில் இருந்தும் கர்த்தர் தேசத்தை விடுதலை ஆக்கி கர்த்தர் மறுபடியும் இருந்த ஆவிக்குரிய நிலைமையில மறுபடியும் கர்த்தர் எடுத்து நிறுத்தணும். மறுபடியும் கர்த்தர் எடுத்து நிறுத்தணும். அதற்காக முதலாவது யாராவது ஒரு சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. பின்பு நாம எல்லாரும் இணைந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
நம்முடைய ஜெபத்தை கேட்டபடினால ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றி ஆண்டவரே, எங்க ஜெபத்தை கேட்டு நம்ம எல்லாரும் இணைந்து ஒரு விஷயம் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. எல்லாரும் இணைந்து ஜெபிக்கலாமா? இயேசுவின் நாமத்தினால எல்லா விக்கிரக கோட்டைகளையும் ஆண்டவர் தகர்க்கிறார். தேசத்துல காணப்படுகிற அருவருப்புகள் எல்லாம் விலகுகிறது. ஆமென். அருவருப்புகள் எல்லாம் கர்த்தர் விலக்கி ஹல்லேலூயா தேசத்தை மறுபடியும் கர்த்தர் பரிசுத்தமாக்கும்படிக்கு ஹல்லேலூயா ஒரு சுத்திகரிப்பு ஆண்டவர் தேசத்துல கொண்டு வர போகிறபடினால ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த தேசம் மறுபடியும் சுத்திகரிக்கப்பட போகிறதுனால உமக்கு நன்றி. தேசம் மறுபடியும் பரிசுத்தமாக்கப்பட போறதுக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா, தேசத்தின் எல்லை எங்கிலும் இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை, இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை ஆண்டவரே அப்பா இறங்கி வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த தேசம் மறுபடியும் ஆண்டவரே அப்பா இருந்த நிலைமைக்கு கர்த்தர் கொண்டு போகிற தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. ஆமென், 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 ஆமென். ஒரு விஷயம், பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் முன்னாடி வந்துடலாம். நம்ம எல்லாரும் இணைந்து போராடி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். போராடி நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய சமூகத்துல கொஞ்ச நேரம் நல்லா போராடி விடுதலையோடு கூட நம்ம ஜெபிக்க போகிறோம். தேசத்துக்காக, தேசத்துல இருக்கிற சபைகளுக்காக, தேசத்துல இருக்கிற எல்லா குடிகளுக்காக, தேசத்துல இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளுக்காக, தேசத்துல இருக்கிற எல்லா குடும்பங்களுக்காக நம்ம கர்த்தருடைய சமூகத்துல நம்ம போராடி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. Thank you Lord. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லீகா ரபன சந்தரல ரபவதன மௌரி அந்தரல ரபு. ஹல்லேலூயா. லீமா ரக்கதல ரிவிதன மௌ சந்தரல ரதலமா. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி ராஜா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. Thank you Lord. உமக்கு நன்றி, 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 நன்றி இயேசுவே. எல்லாரும் நம்ம இணைந்து கொஞ்ச நேரம் போராடி போராடி நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாம் முன்னாடி வந்துருங்க, இப்படி முன்னாடி வந்துருங்க. எல்லாரும் இணைந்து முன்னாடி வந்துருங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு ஜெப ஆவினால நம்ம நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா. அந்த தேசத்துக்கு அதிகமா ஜெபம் தேவை. The nation need more prayer. The nation need more standing in the gap. ஆமென். தரப்பின் மாஸ்டர்ல நின்று போராடி ஜெபிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தரணும். ஓ ரக்கல வந்தர மௌஷந்தரல விபதரமோ. ஹல்லேலூயா. எல்லாரும் இணைந்து நம்ம போராடி ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த தேசத்துல ஆண்டவரே ஒரு அசைவை கொண்டு வந்தப்பா, ஒரு அசைவு இறங்கி வருவதாக, எங்க தேசத்துல ஒரு அசைவு வருவதாக. ஓ ரந்தல மௌஷிதே நிமே அங்கதரபா. ஆண்டவரே, இந்த தேசம் மறுபடியும் ஆண்டவரே ஆவியானவரே மறுபடியும் அசைக்கப்படணுமே. தேசத்துல ஒரு அசைவு இறங்கணுமே. அஸ்திபாரங்கள் எல்லாம் நிர்மூலமாகி கிடைக்கிறப்பா. தேசத்தின் அஸ்திபாரங்கள் எல்லாம் நிர்மூலமாகி கிடைக்கிறது. நீதிமான் என்ன செய்வான்? நீதிமான் என்ன செய்வான்? எங்க தேசத்தின் மேலே கர்த்தர் ஒரு அசைவை நீ தருவீராக. தேவன் ஒரு அசைவை தருவீராக. இந்த அசைவாடுதல் எங்க தேசத்துல வருவதாக. நல்ல சதத்தை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினாலே எங்க தேசத்துல ஒரு அசைவு வருவதாக. கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. எங்க தேசத்தில் ஒவ்வொரு பட்டணங்களிலும் இயேசுவின் வல்லமை இறங்கி வருவதாக. ஆண்டவரே, எங்க தேசத்தை மறுபடியும் ஆண்டவரை இருந்த நிலைமைக்கு கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்த ஆண்டவரை எங்க தேசத்தினுடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேசத்துல காணப்படுகிற எல்லா பொல்லாத கிரியைகளையும் நிர்மூலமாக்கி ஆண்டவரை தேசம் மறுபடியும் இடத்துல திருப்புங்கப்பா.
நாமத்தினால அப்பா இந்த தேசத்து மேல உம்முடைய ஆண்டவரே கிருபை இறங்கட்டும் ஐயா. ஷபரகா லபதலா ரிமா லங்கா ரகா பனலரதனமா இந்த தேசத்தின் மேல ஆண்டவருடைய கிருபை இறங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை இறங்கட்டும். இந்த தேசத்தை மன்னியும் ஆண்டவரே. இந்த தேசத்தை மன்னியும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த தேசம் செய்த பாவத்தை மன்னியும் ஆண்டவரே. நாங்கள் அதற்காக திறப்பில் நிற்கிறோம். எங்க தேசத்துக்காக திறப்பில் நிற்கிறோம். எங்க தேசத்தின் அக்கிரமத்தை மன்னிப்பீராக. எங்க தேசத்தினுடைய பாவத்தை மன்னிப்பீராக. அப்பா இந்த தேசம் செய்த ஆண்டவரை எல்லா கொடுமையான காரியங்களையும் தேவன் மன்னிப்பீராக. தேவன் மன்னிப்பீராக. எங்க தேசத்தை மன்னித்த ஆண்டவரே மறுபடியும் கட்டி எழுப்புவீராக. எங்க ஆண்டவரை கட்டி எழுப்புங்கப்பா. கட்டி எழுப்புங்கப்பா. ஆங்காங்கே உடைந்து போய் இருக்கிறது. பலிபீடங்கள் உடைந்து போய் இருக்கிறது. ஜெப பலிபீடங்கள் உடைந்து போய் இருக்கிறது. ஹalleluya. ஆங்காங்கே ஆண்டவரை இடிக்கப்பட்டு இருக்கிறது ராஜா. மறுபடியும் கட்டி எழுப்புங்க. ஆவியானவரை கட்டி எழுப்புங்க. கேளுங்க. ஆவியானவரை கட்டி எழுப்புங்கப்பா. மறுபடியும் எங்க தேசத்தை கட்டி எழுப்புங்க ஆண்டவரே. பலிபீடங்களை கட்டி எழுப்புங்க ஆண்டவரே. எங்க தேசம் மறுபடியும் உயிர் வீழ்ச்சி அடையணும். எங்க தேசம் மறுபடியும் கட்டப்படணும். ஆவிக்குரிய காரியங்கள் கட்டப்பட்டு எழுப்பப்படணும். ஆவிக்குரிய காரியங்கள் மறுபடியும் ஆண்டவர் தேசத்துல திரும்ப வரணுமே ஆண்டவரே. ஓ ரதல மாஷிகே நேமே நேமே ஹalleluya ஹalleluya ஹalleluya. சொல்லுங்க. கட்டப்படுவதாக. விழுந்து போன தாவீதின் கூடாரங்கள் கட்டப்பட்டு எழுப்பப்படுவதாக. தேசத்துல விழுந்து போயிருக்கிற எல்லா கூடாரங்களையும் மறுபடியும் கட்டி எழுப்புவீராக. காலை வேளையில வானங்கள் திறக்கப்படுவதாக. வானம் திறக்கப்படுவதாக. வானம் திறக்கப்படுவதாக. ஆவியானவருடைய மழை இந்த தேசத்தின் மேல இறங்கி வருவதாக. ஆவியானவருடைய மழை இந்த தேசத்தின் மேல இறங்கி வருவதாக. ஓ ரீபல மௌரியம் தலர வஷ்யா தலர விதனா. ஹalleluya. அப்பா 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 இந்த தேசத்துல ஆண்டவர் அஸ்திபாரங்கள் மறுபடியும் கட்டப்பட்டு எழுப்பப்படுவதாக. கட்டப்படுவதாக. அநேக குடும்பங்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது. அநேக குடும்பங்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது. அநேக சபைகள் மூடப்பட்டு வருகிறது. இயேசுவின் நாமத்தினால இவைகள் எல்லாம் மாறணும். தேசத்துல ஒரு மாறுதல் வரணும். தேசத்துல ஒரு அசைவு வரணும். அப்படின்னா தேவ பிள்ளைகள் ஓ சத்தத்தை உயர்த்தி கரங்களை உயர்த்தி திறப்பில் நின்று ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் இந்த தேசத்துல தன்னுடைய பெருமழையை அனுப்புவா. ஆண்டவர் தன்னுடைய பெருமழையை அனுப்புவா. அந்த தேசத்துல கர்த்தர் தன்னுடைய உயிர் வீழ்ச்சியை ஆண்டவர் அனுப்புவா. யூதா புத்தரோ வெனில் கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோ சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டார்களே. தேசத்துல கர்த்தர் வல்லமையாக இறங்கி வந்தாரு. இந்த காலை வேளையில தேவ பிள்ளைகள் ஒன்று சேர்ந்து அவருடைய பாதத்தில் ஆண்டவரே எங்க தேசத்துக்காக நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே எங்க தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க தேசத்தை கர்த்தர் ரட்சிப்பீராக. எங்க தேசத்தை கர்த்தர் விடுதலை செய்வீராக. எங்க தேசத்தை மறுபடியும் கட்டி எழுப்புவீராக. ஓ ரீகா பாலா துரா பாலா அல்மா நரகா பாலா நரகா மோசிகா பாபா பாபா துரா பாபா பாபா பாபா. எல்லா பட்டணங்களிலே பட்டணங்கள் தோறும் ஹalleluya. அப்படி வல்லமை இறங்கட்டும்பா. பட்டணங்கள் தோறும் ஆண்டவரே உம்முடைய எழுப்புதல் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. ஹalleluya. ஜெபம் பண்ணுங்க. அப்படியே இந்த பட்டணத்தை கர்த்தருடைய கரத்துல ஒப்புக்கொடுத்து ஆண்டவரே சுற்றி பட்டணத்தில் ஒரு எழுப்புதல் வருவதாக. இங்கே செயல்படுகிற பலமான முந்தி நாங்கள் கட்டுகிறோம். பலமான முந்தி கட்டுகிறோம். இந்த இடத்துல தேவ வல்லமை புறப்பட்டு செல்லுவதாக. உம்முடைய சுவிசேஷம் புறப்பட்டு செல்லுவதாக. கர்த்தருடைய மகிமை இறங்கி வருவதாக. ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya 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 ஹalleluya. ஷபா லபா ரதலா தன கடபா லகா துடா மகதலா மஹா ஈபா லந்தர மகதலா. பிலிப்பு சமாரிய பட்டணத்துல போய் பிரசங்கம் பண்ணினான். பைபிள் சொல்லுகிறது அங்க இருந்த அசுத்த ஆவிகள் அலறி ஓடினது. லீமா இந்த இன்ஸ்டிடியூட் பகுதியில கோல்செஸ்டர் பகுதியில ஜெம்ஸ்போர்ட் பகுதியில கிளாக்டன் பகுதியில இருக்கிற அசுத்த ஆவிகளின் கிரியைகள் எல்லாம் அலறி ஓடணும்னா அந்த இடத்துல கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரணும். அந்த இடத்துல கர்த்தருடைய சுவிசேஷம் போய் சேரணும். பிலிப்பு சமாரியா பட்டணத்துல பிரசங்கம் பண்ணின பொழுது அசுத்த ஆவிகள் அலறி ஓடினது. தேசத்துல மிகுந்த சமாதானம் உண்டாயிற்று. அப்படியானால் கர்த்தர் இந்த தேச பட்டணங்களில்
அசுத்த ஆவிகளும் விலகி ஓடணும். ஹalleluya. எல்லா ஜெபம் பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தினால கட்டி இருக்கிற ஜனங்களை கட்டி வைத்திருக்கிற ஜனங்களை சிறைப்படுத்தி வைத்திருக்கிற போதை வஸ்துக்களின் ஆவிகள், இச்சையின் ஆவிகள், ஹalleluya, ஓரின சேர்க்கையின் ஆவிகள், ஆமென், என்னென்ன, ஆமென், the spirit of divination, hallelujah, spirit of python, amen, spirit of materialism, hallelujah, hallelujah, இந்த எல்லா ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினால இந்த பட்டணங்களை விட்டு வெளியேறுன்னு ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். கீழ்ப்படியாமையின் ஆவி, எதிர்த்து நிற்கிற ஆவி, பார்வோனுடைய ஆவி, அபிமெலேக்கினுடைய ஆவி, அப்சலோமுடைய ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால எல்லா அமலேக்கினுடைய ஆவியையும் கர்த்தர் நிர்மூலமாக்கும்படி இந்த காலை வேளையில தேவ பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எல்லா கிரியைகளையும் இந்த பட்டணங்களை விட்டு ஆண்டவர் வெளியேற்றுகிறார். எல்லா கீழ்ப்படியின் ஆவியை வெளியேறு, வெளியேறு இயேசுவின் நாமத்துல. பொல்லாத அமலேக்கின் ஆவி, தேவனுடைய சிங்காசனத்துக்கு எதிர்த்து நிற்கிற, தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா அமலேக்கினுடைய ஆவியும் இயேசுவின் நாமத்தினால எங்க பட்டணங்களை விட்டு நீ வெளியேறு. உனக்கு இடம் இல்லை, உனக்கு இடம் இல்லை இயேசுவின் நாமத்தினால. ஹalleluya, hallelujah, hallelujah, spirit of divination, amen, spirit of sorcery, hallelujah, இயேசுவின் நாமத்தினால வெளியேறு, எல்லாம் வெளியேறு. சொல்லுங்க, சொல்லுங்க, hallelujah. எல்லா spirit of materialism, hallelujah, ஜனங்களை மெட்டீரியலிஸ்டுக்குள்ள கட்டி வைத்திருக்கிற பொல்லாத ஆவி இயேசுவின் நாமத்தினால தேசத்தை விட்டு வெளியேறு. ஷாபா கட லத நல கபட அரக கபட லீனா மதல கபட லகட பௌரமா அந்தல நிகத லரபா ஓலா லரபா ஷாகா டல ரபா கதலரா. ஸ்பிரிட் ஆஃப் ஏத்தியிசம், தேவன் இல்லை என்று சொல்லுகிற பொல்லாத ஆவி இந்த தேசத்துல இருக்க கூடாது. ஹalleluya. ஸ்பிரிட் ஆஃப் ஏத்தியிசம் பட்டணங்களை விட்டு வெளியேறணும். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆமென். கரங்களை உயர்த்தி, வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால எல்லா ஸ்பிரிட் ஆஃப் ஏத்தியிசம் சொல்லுங்க, தேவன் இல்லை என்று சொல்லுகிற பொல்லாத ஆவி இயேசுவின் நாமத்தினால எங்க பட்டணத்தை விட்டு வெளியேறு, எங்க பட்டணத்தை விட்டு வெளியேறு. அவர்களை கட்டி வைத்திருக்கிற பொல்லாத இப்படிப்பட்ட ஆவி அவர்களிலிருந்து விடுதலை ஆகுவதாக. சொல்லுங்க, ஆண்டவரே இப்பொழுது ஒரு விடுதலையை தாங்க ஆண்டவரே, இப்பொழுது ஒரு விடுதலையை தாங்க ஆண்டவரே. இந்த ஏத்திசத்தை கொண்டு வருகிற பொல்லாத ஆவியின் சேவைகள் எல்லாம், பொல்லாத ஆவியின் கிரியைகள் எல்லாம் இந்த காலை வேளை நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய், நாங்கள் ஒன்றுபட்டவர்களாய் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் எதிர்த்து நிற்கிறோம். ஷபா ரபா லத லத லாகா ரபா துடா லபா லது ரிமா லா ரபா ஹோமி ஏக்கதல ரபோ லினிமி ஆந்துல ரபோ ஷியம் கடமனா அந்துல ரபோ. இயேசுவின் இரத்தத்தினால, இயேசுவின் இரத்தத்தினால வெளியேறு, 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 வெளியேறு. ஹalleluya, hallelujah, hallelujah. எல்லா ஸ்பிரிட் ஆஃப் ஏத்திசத்தை கர்த்தர் நிர்மூலமாக்குகிறார். ஜனங்கள் அலையலையா கர்த்தரை சந்திக்க போறாங்க, ஜனங்கள் அலையலையா கர்த்தருக்கு திரும்ப போறாங்க. ஒரு அறுவடையை கர்த்தர் தரப்போகிறார். தேசத்துல ஒரு பின்மானியின் அறுவடையை கர்த்தர் தரப்போகிறார். நான் ஏற்கனவே பின்மானியும் முன்மானியும் நான் வருஷிக்க பண்ணினேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த தேசத்துல ஒரு அறுவடையை, இந்த தேசத்துல ஒரு விடுதலையை கொடுக்க ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார். கரங்களை கட்டி இயேசுவே, இயேசுவே, இப்பொழுது ஆண்டவர் அது நடக்கட்டும், இப்பொழுதே வரட்டும் இந்த தேசத்தின் மேலே, இப்பொழுது இந்த பட்டணத்தின் மேலே வரட்டும் ஐயா, வரட்டும் ஐயா. ஓ தேசத்தின் குடிகள் இயேசுவே ஐயான தேவன், இயேசுவே ஐயான தேவன், இயேசுவே ஐயான கர்த்தருக்கு உணர்வார்களாக, உணர்வார்களாக. இவா ராகா லாபா கடுலா ராகா லரபா ரீகா லரபா கடுலா ஹதல ரீனா ரபோ ஷபகத லரகத லபரஹலபா. வாலிப பிள்ளைகள் அதிகமா கட்டி வைத்திருக்கிறது பொல்லாத இந்த போதை வஸ்துக்களின் ஆவிகள். There are many young people, they have yielded themselves, they have given themselves to the spirit of hallelujah addiction. பொல்லாத போதை வஸ்துக்களுக்கு தங்களை அடிமைப்படுத்தி there are a lot of young people being killed every day. They are taking their own life every day. The reason being that the spirit of addiction நம்மளை கட்டி வைத்திருக்கிறது. குறிப்பா வாலிப பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற இந்த
இந்த ஸ்பிரிட் ஆஃப் அடிக்ஷன், போதை வஸ்துக்களின் ஆவிக்கு ஆண்டவரை எதிர்த்து ஆண்டவர் அவர்களை நிர்மூலமாக்கணும்னு எல்லா கருத்தா நம்ம ஜெபிக்க போகிறோம். கொஞ்சம் போராடி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். நம்ம போராடி ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் இந்த வாலிப பிள்ளைகளை அவன் கையிலிருந்து விடுதலை ஆக்கணும், பிசாசின் வாயிலிருந்து விடுதலை ஆக்கணும், இந்த போதை வஸ்துக்களின் பிடியில் இருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கணும் அவங்களை. நம்ம எல்லாரும் இணைந்து முடிந்த பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சிக்கங்க, கையை பிடிச்சு ஜெபம் பண்ண போறோம். கொஞ்சம் போராடி நம்ம ஜெபிக்க போகிறோம், போராடி ஜெபிக்க போகிறோம். ஜெபம் பண்ணுங்க. இயேசுப்பா, எத்தனை வாலிப பிள்ளைங்கப்பா, எத்தனை வாலிப பிள்ளைங்க ஆண்டவரே அந்த வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்களே, போதை வஸ்துகளுக்கு அடிமையாகி ஆண்டவரே தங்கள் வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டிருக்கிறார்களே. ஆண்டவரே, எத்தனையோ வாலிப பிள்ளைங்க தங்கள் வாழ்க்கையை முடித்து விட்டார்கள் அப்பா. வாலிபர்கள் எல்லாம் கொடுங்கப்பா, இந்த வாலிப பிள்ளைகளை கொடுவீராக, இந்த வாலிப பிள்ளைகள் மேல உடைய கரம் இறங்குவதாக, இந்த வாலிப பிள்ளைகள் மேல ஒரு விடுதலை தருவீராக. சொல்லுங்க ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இந்த பொல்லாத ஆவிக்கு விரோதமா எதிர்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம், இந்த பொல்லாத ஆவிக்கு விரோதமா நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். பொல்லாத போதை வஸ்துக்களின் ஆவி பட்டணங்களை விட்டு வெளியேறு, எங்க தேசத்தை விட்டு வெளியேறு. திருப்புங்கப்பா, திருப்புங்க, இந்த வாலிபர்கள் எல்லாம் திருப்புங்க, சிலுவையை நோக்கி திருப்புங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி வரட்டும் ஆண்டவரே. அவர்களுக்குள்ள ஒரு விடுதலை இப்பொழுது கட்டளையிடுவீராக. எத்தனையோ பேர் ஆண்டவரை பயங்கரமான அடிக்ஷனுக்கும், பான் அடிக்ஷனுக்கு, ஆண்டவரை ஆல்கஹால் அடிக்ஷனுக்கு, ட்ரக்ஸ் அடிக்ஷனுக்கு தங்களை விட்டு போட்டு தங்கள் வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டிருக்கிறாங்கப்பா. அவங்களுக்குள்ள ஒரு விடுதலை வரணும். இந்த காலை வேளை நாங்கள் ஜெபிக்கப்படுது விடுதலை வரணும் கேளுங்க. பாருங்க, ஒரு ஆண்டவர் பார்த்து கேளுங்க. ஏசப்பா, இந்த வாலிபர்கள் எல்லாம் யார் விடுதலை செய்யக்கூடும், இந்த வாலிபர்கள் எல்லாம் யார் விடுதலை விடுவிக்க கூடும். தேவனே, மனமிறங்குங்க, மனமிறங்குங்க. ஆமென். Lord, let your hand come upon these young people of God. Lord, let your power deliver them right now from the hands of the enemy of God. Let them all be saved by the grace of God. ஆண்டவருடைய இரத்தத்தின் வல்லமையினால் அவர்கள் எல்லாம் விடுதலையாக்கப்படுவார்களாக. ஓ ரகமா ஷமபா துரமா லக்கரமா உரகா லலபரமா நீமா மனலத கலரமா துரமா ஷமபா நீனல பதுரலரமா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் மேல உடைய வல்லமை இறங்கட்டையா. இங்க வாலிப பிள்ளைகள் மேல, குறிப்பா சபையில் இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளையும் கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. எல்லா வாலிப பிள்ளைகளையும் கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து, let's pray for all the young people in our church. Hallelujah. They are the asset, and the Lord to make them like Daniel, like Jeremiah, like Samuel, like David. They are young women. Let them be like Esther, Deborah, Hannah, Huldah. அவர்களை மாறவே ஜெபப்படுங்க, கரங்களை உயர்த்தியப்பா.
கொண்டே இருங்க. ஹalleluya. ஓரி மந்தகலதனபாய் வாலிப பிள்ளைகளை கர்த்தர் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துங்க. வருகிற நாட்களை எடுத்து பயன்படுத்துங்க. இந்த வாலிப பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துங்க. ஹalleluya. அவர்கள் எரேமியாக்களா மாறணும், சாமுவேல்களாய் மாறணும், மோசேகளா மாறணும். தேசத்தினுடைய நாமத்தை சொல்லணும், கர்த்தருடைய நாமத்தை அறிவிக்கணும், தேவனுடைய ராஜ்யத்தை எங்கு கொண்டு செல்லுகிற அப்படிப்பட்ட உன்னத அபிஷேகத்தினால எங்க வாலிபர்கள் எல்லாரையும் கர்த்தர் நீங்க நிரப்புவீராக. Young people belong to you, O God. Satan, you have no authority, you have no dominion, you have no power over them. We sprinkle the blood of Jesus Christ upon all the young people. எங்க வாலிப பிள்ளைகள் மேலும் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோமையா. எங்க வாலிப பிள்ளைகளுடைய ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறாண்டே. வாலிப பிள்ளைகளை கர்த்தர் நீர் அபிஷேகம் பண்ணுவீராக. தேசத்தை கேப்சர் பண்ணணும் அப்படின்னு அந்த ஆவி போராடிட்டே இருக்குது. ஹல்லேலூயா. நம்ம கருத்தா நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நேற்று இந்த இடத்துல நடந்த காரியத்தை சொல்லுவாங்க, அதை கேட்டுட்டு நம்ம அதுக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஈவினிங் ப்ரேயர்ல திடீர்னு ஒரு பாய் நாங்கள் யூனிவர்சிட்டி பாய்ன்னு நினைச்சோம். பிரசாத் கூட அவன் நடந்தவன் தான். அவன் வந்து நம்ம மேனுவல் வயசு தான் இருப்பான், 17 to 25 தான் இருப்பான், ரொம்ப யங் பாய். திடீர்னு பாஸ்ட் எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், புதுசாக வந்த பிள்ளைங்களை எல்லாருமே இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்லி கேட்கும்போது அவனுடைய பேர் சொல்லும் போது நமக்கு தெரியும் அவன் ஒரு இஸ்லாமிய சகோதரன் தெரிஞ்சது. சொன்னது இல்லாமல் அவன் எடுத்த உடனே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் எப்படி அப்பான்னு கூப்பிடுறீங்க உங்கள் தேவன்னு சொல்லி. இது ஆராதனையிலே லைவ்ல யூடியூப்லேயும் போச்சு. இப்போ அதை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க பாஸ்டர். எங்களுக்கு அதை நினச்சி கூட பார்க்க முடியல. அவன் தர்க்கம் பண்ணுறான், விடவே இல்லை. ஆனால் ஆண்டோட கிருபையில் பாஸ்டருக்கு அது தெரிஞ்சதுனால அந்த இடத்துல அவளுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இருந்தாலும் எனக்கு ரொம்ப பயம். ஏன்னா இந்த ரம்ஜான் மாதத்தில் நான் அதிகமாக ஜெபிப்பேன். அந்த மாதத்தில் தான் நம்மளுக்கு ஈஸ்டரும் சேர்ந்து வரும். நம்மளும் ஃபாஸ்டிங் இருப்போம், அவங்களும் ஃபாஸ்டிங் இருப்பாங்க. அப்போ எனக்கு அதிகமாக ஸ்ரீலங்கா ஞாபகம் வரும். அந்த டைமில் தான் ஈஸ்டர் டைமில் இப்படி பாம் பிளாஸ்ட் ஆச்சு. ஆஸ்திரேலியாவில் இப்படி ஈஸ்டர் டைமில் ஆச்சு. ஸோ நம்ம மத்தியில் நம்ம கையளவாக ஜெபிச்சுட்டு இருக்கோம். நம்ம
மத்தியில் இப்படி என்ன ஒருவேளை மறந்துட்டு இந்த டைம் அந்த மாதிரி ஜெபிக்க, அதை ஞாபகப்படுத்த தான் அந்த பையனை நம்ம மத்தியில் கொண்டு வந்தார் போல. அவன் பேசிட்டு பாஸ்டர் வந்து சங்கீதம் 84 மெசேஜ் எடுத்தாரு. நம்ம தாவீதை குறித்து வனாந்தரத்தில் இருக்கும்போது தேவனே அடைக்கலமா இருந்தார், சத்துரு அவர் மத்தியில் வரும்போது அவங்க கிட்ட எல்லா ஆயுதமும் இருந்தது, நம்ம கிட்ட ஆயுதம் இல்லை. நேற்று பார்த்தீங்கன்னா நான் நிறைய பிள்ளைங்களை கூப்பிட்டுருந்தேன். இவங்க பீட்டர்ஸ்பரோவில் இந்த பிள்ளைங்க வந்திருந்தாங்க, அப்புறமா வெளிநாள கூட்டம் அவன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற நிறைய பிள்ளைங்க வந்திருந்தாங்க. ஆண்டவரே இன்னைக்கு நாங்கள் ரத்த சாட்சி அவன் பேச பேச தர்சனமா பண்ண என் இருதயத்துக்குள்ள ஓடின காரியம். நாங்கள்தான் ரத்த சாட்சியை இன்னைக்கு மறைக்கணும். அவன் தெரியாது சூசைடல் பாம்பராக வந்திருக்காங்களா என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனாலும் நம்ம பத்தியில் இப்படி ஒரு தர்க்கம் பண்ற ஒரு எழுச்சி நின்று அவ்வளோ தைரியமாக பேசிக்கிட்டே இருக்கான். இவங்க சர்வீஸில் இருக்க நான் முடிச்ச உடனே பேசுகிறோன்னாலும் அவன் விடலை. என் மனசுக்குள்ள துதிச்சு ஜெபிச்ச ஆண்டவரே கடவுளே மூடுற இந்த தேசம் கிறிஸ்துவ தேசம், இந்த மத்தியில் சபையில் அவன் உள்ள எழுதி வந்து இவ்வளோ தைரியமாக சபை நடக்கும் போது பேசுகிறாங்கன்னா அவங்க இவ்வளோ ஒரு தைரியம். நம்ம ஆண்டவர் உயிருள்ள ஒரு தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். அந்த ஆண்டவரை நம்ம இன்னும் எவ்வளோ வைராக்கியமாக இருக்கணும், சபைக்காக அதிகமாக நம்ம ஜெபிக்கணும். எத்தனை பேர் இப்படி ஆண்டவர் கிருபையில் அந்த இஸ்லாமிய குறித்த காரியங்கள் தெரிந்திருக்கவே அவரோடு கூட எல்லா காரியத்தையும் பேச அவனுக்கு தெரியல. எங்க போய் ஒரு சில கொஸ்டின்ஸ் மட்டும் தான் அவங்க வச்சிருக்காங்க நம்மகிட்ட கேட்க. அதுக்கு மேலே நம்ம பேசும்போது அந்த மெசேஜ் நடக்கும்போது அவன் காலை வேகமாக தட்டிட்டு தூரம் வேகமாக அடிச்சுட்டு வெளியே போனான். போய் கொஞ்ச நேரத்துல கதவை திறந்து வரணும். போய் ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு வந்துட்டாங்க. எல்லாம் திரும்பி பார்த்தோம். ஆனாலும் தேவை கிருபை நம்ம பசங்க உள்ள வந்தாங்க. ஆனா அது எங்களுக்கு ஒரு பெரிய இது ஒன்று ஈவினிங்ல இருந்து ஆண்டவர் நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரால் கூட அந்த காரியம். ஆமென். நல்லா கவனிக்கணும். அவன் எந்த நோக்கத்தில் வந்தான்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை குழப்பம்னு வந்துருக்கான். யார் நடக்கிறது? He wants to disturb the peace of the service. We don't know what intention he walked in. வந்த உடனே he stood up and started asking all the questions. அப்போ அந்த இடத்துல நான் நினைச்ச ஒருவேளை ஆண்டவர் தீமையை நன்மையாய் மாற்றினார். He came to disturb the service, but God made that opportunity for him to listen to the word of God. Amen. So we saw a seed in that. அது அவனுக்குள்ள வந்து he couldn't stay there for a long time. He sat down and listened to the word of God for maybe about 20-25 minutes. Then all of a sudden he stood up and he stormed and hit the door very hard. அப்படி நான் நினைக்கிறேன் something must have happened in his heart. Amen. So there are a lot of young people are being radicalized nowadays. Young boys 17, 18, 19 they are being radicalized, and that happens especially during this month of Ramadan. So it is our duty as a church to pray for the souls. Amen. Now pray for the souls to be healed, to be delivered and to be saved by the blood of Jesus Christ. Amen. மனிதர்கள் நமக்கு யார் எதிரி இல்லை, அவங்களுக்கு பின்னாடி இருந்து செயல்படுது வித்தியா அந்த ஆவினால அவங்களால உட்கார முடியும், என்டையர் சர்வீஸ் உட்கார முடியும். We welcomed him. We said, like, I appreciate that you asked all the questions, but we are in the middle of the service. I can talk to you after that. 20-25 நிமிஷம் கேட்டு எல்லாம் சொன்னதுக்கு அப்புறமும் அவன் என்ன பண்ணல, தொடர்ந்து பேசிட்டே இருக்கான். அப்புறம் அவன் உட்காந்து கொஞ்ச நேரம் வார்த்தையை கேட்க போராச்சா உடனே அவனுக்குள்ள இருந்தான். இப்படி பல கோச்சஸ்ல அப்படின்னா என்ன லண்டன்ல ஈஸ்ட் லண்டன்லாம் ரொம்ப பயன்படும். So it is the responsibility of the church to pray for the protection of all the believers, all the churches, and also pray for those souls to be saved, and so the Lord can bring them into the kingdom of God. அவர்களையும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வந்து அவர்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இப்போ நம்ம ஜெபிக்கலாம். கருத்தா நம்ம ஜெபிக்க போறோம். அல்லேலூயா. வாரத்தோடு கூட நம்ம ஜெபிக்க போகிறோம். வாரத்தோடு கூட ஆண்டவரே இந்த சூழல்லாம் ஆண்டவரே சந்திக்கப்படணும். அதுக்கு பின்னால் இருந்து செயல்படுற இஸ்லாமிய ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால எல்லாம் விடுதலை ஆக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே இந்த காலை வேளையில் ஆண்டவரே அப்பா
ஆண்டவரே எங்கள் இருதயத்தை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே இந்த சமூகத்திலே ஊற்றி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரேப்பா தேசத்தை ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே தேசத்தை பாழாக்கும்படிக்காக தேசத்தை ஆண்டவரை அழிக்கும்படிக்காக தேசத்தை ஆண்டவரேப்பா கர்த்தாவே ஆண்டவரே ஒன்று இல்லாமல் ஆண்டவரே கைப்பற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரேப்பா ஆண்டவரே சத்துடைய திட்டங்கள் இருந்தாலும் ஆண்டவரேப்பா ஆண்டவரே கோப்பின் ஆலோசனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே அபத்தமாக்குகிற தேவன் ஆண்டவரே கர்த்தாவே உங்களுடைய ஆண்டவரேப்பா நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஆண்டவரே சர்வ வல்லமை உள்ளவர் ஹalleluya எந்த பிசாசுடைய கிரியைகளும் எங்கள் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது ஹalleluya ஓ ஹalleluya மரணத்தை ஆண்டவரை ஜெயித்தவர் பாவத்தை ஆண்டவரை ஜெயித்தவர் பாவ கட்டுகளை உடைத்தவர் மரண கட்டுகளை உடைத்தவர் ஆண்டவரேப்பா ஹalleluya ஹalleluya விபாபா கலரமா குரபாபா கலரமா இஹானமா திரனமா ஓ ரகலமா சிகலரமா குரபாபா கலரமா விபாபா கலரமா கலரமா விபாபா கலரமா கலரமா சிகலரமா ஓ ஹalleluya ஹalleluya ஆண்டவரே இந்த தேசம் ஆண்டவரேப்பா அந்த தேசம் கிறிஸ்துவுடைய தேசம் ஆண்டவரே இது கர்த்தருடைய தேசம் ஆண்டவரே உம்முடைய வசனத்தை உம்முடைய வெளிச்சத்தை ஆண்டவரே இருண்ட தேசங்களுக்கு கொண்டு போன தேசம் ஆண்டவரே இந்த தேசத்தை ஆண்டவரே பிசாசு ஆண்டவரே ஜெயிக்க முடியாது ஹalleluya சத்துரு எடுத்துக்கொள்ள முடியாது ஹalleluya இது கர்த்தருடைய தேசம் இது கர்த்தருடைய தேசம் இது கர்த்தருடைய தேசம் ஹalleluya ஆண்டவரேப்பா ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா ஆண்டவரே கர்த்தருடைய வல்லமை கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை ஆண்டவரேப்பா சத்துருவின் ஆண்டவரேப்பா விட்டங்களை ஆண்டவரே உடைக்கிற வல்லமை ஹalleluya ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிற எல்லா ஆண்டவரேப்பா இஸ்லாத்தின் ஆவிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரேப்பா ஆண்டவரே மனுக்குள்ளே பண்ணுகிற காரியங்கள் ஆண்டவரேப்பா எந்த மனிதனுடைய ஆண்டவரே ஆலோசனைக்கு ஆண்டவரேப்பா ஆண்டவரே பிள்ளைகள் விழுந்து போகாதவர்களுக்கு குறிப்பாக ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே வாலிப ஆண்டவரே தமிழ் வாலிபர்கள் ஆண்டவரேப்பா அநேகர் ஆண்டவரே இஸ்லாத்தின் ஆவிகளுக்குள்ளாக இழுப்புண்டு போகிறார்களே ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரேப்பா நீ விடுதலை பண்ணுங்க ஆண்டவரே விடுதலை பண்ணுங்கப்பா உங்களால் விடுதலையாக்கினால் மெய்யாகவே ஆண்டவரே விடுதலை ஆவீர்கள் ஹalleluya ஹalleluya ஆண்டவரே பிசாசு தந்திரங்கள் ஆண்டவரே நாங்கள் அறியாதவர்கள் அல்லவே ஹalleluya உம்முடைய தந்திரங்கள் ஆண்டவரேப்பா சத்துருடைய தந்திரங்கள் அவருடைய திட்டங்கள் அவருடைய காரியங்கள் எல்லாம் நசரேய இயேசுவின் வல்லமையால் நாமம் பாய்க்கிறோம் ஆண்டவரேப்பா தேசத்தை ஆண்டவரே கைப்பற்ற நினைக்கிறதான ஆண்டவரே இந்த பொல்லாத பிசாசுடைய கிரியைகளை நசரேய இயேசுவின் ரத்தத்தாலே ஆண்டவரே நாங்கள் அழிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் அழிந்து போ in the name of Jesus hallelujah in the name of Jesus hallelujah oh hallelujah ஆண்டவரேப்பா ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரேப்பா தேவ ஆலயங்களில் ஆண்டவரேப்பா ஆண்டவரே கட்டடத்தில் குறி வைத்திருக்கிறார்கள் ஆண்டவரே தேவனுடைய ஆலயத்தை ஆண்டவரேப்பா வேண்டுவதற்கு ஆண்டவரேப்பா அவர்கள் குறி வைத்திருக்கிற காரியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் உடைக்கிறோம் ஆண்டவரேப்பா ஹalleluya ஆண்டவரேப்பா ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே இமாம் சிறுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரேப்பா இந்த தேசத்தை அழிக்கும்படிக்காக இந்த தேசத்திலே ஆண்டவரேப்பா ஆண்டவரை சிதைக்கும்படிக்காக இந்த தேசத்தை ஆண்டவரை பாழாக்கும்படிக்காக ஆண்டவரே அவர்கள் என்னென்ன திட்டங்களை மறைந்திருந்து போடுகிறார்களோ என் தேவன் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவீராக என் தேவன் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவீராக தேசம் முழுவதுமாய் இருக்கிற ஆண்டவரேப்பா ஆண்டவரை பள்ளி வாசலுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அங்கிருந்து திட்டப்படுகிற திட்டங்கள் அங்கிருந்து போடப்படுகிற ஆண்டவரேப்பா ஆண்டவரை மறைமுகமாக திட்டப்படுகிற காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே வெளிச்சத்துக்கு கொண்டு வருவீராக ஆண்டவரை யாரெல்லாம் ஆண்டவரே தேவனுக்கு முன்பாக ஆண்டவரே யாரும் ஆண்டவரை எதிர்த்து நிற்க முடியாது எதிர் வல்லமைகள் வர முடியாது எதிர் பேச முடியாது ஆண்டவரேப்பா இது ஆண்டவரே மனிதனுடைய மூளையில் பேசுகிற காரியங்கள் மாம்சத்தின் பலத்தினால் பேசுகிற காரியம் தேவ ஆவியானவருக்கு முன்பாக ஆண்டவரே நிற்க முடியாது இயேசுவின் நாமத்தினாலே ஹalleluya ஒவ்வொரு ஆண்டவரேப்பா இஸ்லாத்தின் ஆவிகளும் இஸ்லாமியர்களும் ஆண்டவரே ரட்சிக்கப்படுவார்களாக ஒரு நோக்கத்தோடு கொண்டு வந்து வைத்திருக்கிற தேசத்தில் ஆண்டவரேப்பா அவர்கள் நினைத்திருக்கிற தீமைக்கு ஏதுவான காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நன்மைக்கு ஏதுவாக மாற்றுவீர் ஆண்டவரே அவர்களை நீதான் சிருஷ்டித்தீர் அவர்களை உண்டாக்கீர் ஆண்டவரே அவர்கள் ரட்சிக்கப்படுவார்களாக ஆண்டவரே அவருடைய இருதயம் ஆண்டவரே கடினமான இருதயங்கள் ஆண்டவரேப்பா ஆண்டவரே அவருடைய இருதயத்தை மாற்றுவீராக இந்த வசனம் தொடுவதாக ஆண்டவரே விசேஷமாய் ஆண்டவரேப்பா நேற்றைய தினத்தில் வந்த வாலிபருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அநேக ஆண்டவரே கேள்விகளை கேட்டு ஆண்டவரே இந்த வசனம் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையில ஜீவன் வல்லமை இருக்கிறது ஆண்டவரேப்பா ஆண்டவரே இருவரும் தனக்குள்ளே எந்த பட்டயத்திலும் கருக்கான உம்முடைய வார்த்தை ஆண்டவரேப்பா ஆத்துமாவை ஆன்மாவை கணுக்களை
வார்த்தை ஆண்டவரே அவனோடு பேசட்டும். இந்த வார்த்தை அவனுக்கு விதைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை அவனை தொடுவதாக, அவனை தொடுவதாக, ரட்சிப்பதாக. பூமியிலே மனுஷனுடைய பாவங்களை மன்னிக்கிறதற்கு இயேசு கிறிஸ்து நாமம் ஒன்றே ஆண்டவரே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாமத்துக்குரிய இந்த இஸ்லாமியர்கள் வருவார்களாக, அதை அறிந்து கொள்வார்களாக. உடைய மனதில் கண்ணில் கூடாக்கப்பட்டிருக்கிற இருதயம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்திலே திறக்கப்படுவதாக. ரீபா பக்கலா ரமஷலா புடா பக்கலா ரபா ரபா பக்கலா ரபோ ரிகாந்தி ரபா ஹலஹல பரக்கிலா ரமஷலா ரபோ. இந்த பகுதியில் ஆண்டவரே இருக்கிற ஒரு ஆண்டவரே பா சகோதரனுக்காக குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உலகம் எங்கிலும் இருந்து ஆண்டவரே இந்த தேசத்தை கைப்பற்ற வேண்டும் என்று சொல்லி நோக்கத்தோடு வருகிறார். ஆனால் ஆண்டவரே தேவனுடைய திட்டம் ஒன்று இருக்கிறது. நம்முடைய ஆண்டவரே இயேசு கிறிஸ்து திட்டம் ஒன்று இருக்கிறது. அவரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் பேடைக்குள்ளே வருவார்கள். இயேசு கிறிஸ்து நாமத்தை அறிந்து கொள்வார்கள். ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ரட்சிப்பின் கரம் அவர்கள் மேலே நீட்டப்படட்டும். ஆண்டவரே ரட்சிக்கிற கரம் ஆண்டவரை குறுகி போகவில்லை. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீ தொட்டு ரட்சிப்பீராக. மறைந்திருந்தவர்களுக்கு பின்னால் இயக்குகிற ஒவ்வொரு பொல்லாத சத்துருவின் கிரியைகளை நசனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் வாக்கினால் ஆண்டவரே நாங்கள் அழிக்கிறோம். அழிந்து போய் இயேசுவின் நாமத்தில் அவர்கள் விடுதலையாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு கூட ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹalleluya. வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடத்திடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடத்திடுவோம். வெள்ளம் போல சத்தம் வந்தாலும் ஆவிதானே கோடி பிடிப்பா. அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகனே. ஓ அஞ்சாதே என் மகனே, அஞ்சாதே. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரனை நடந்திடுவோம். கோலியாத்தை முறியடிப்போம் இயேசுவின் நாமத்தினால். கோலியாத்தை அவன் இயேசுவின் நாமத்தினால் அடித்தான். விசுவாசத்தை வென்று விட்டோம், அவன் விசுவாசத்தை அகற்றான். நாம் விசுவாசத்தை வென்று விட்டோம். வெற்றி கொடி வீரனை வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரனை நடத்திடுவோம். நாடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு, நாடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். கலப்பையை கை வைத்திட்டோம், நாங்கள் திரும்பி தேசத்தில் இருக்கிற எல்லா சபைகளுக்காக நம்ம ஜெபிக்கும்படி கர்த்தர் நம்மை. ஆமென். தேசத்தில் இருக்கிற நீங்க ஒரு pray for all the churches according to Acts chapter 9 verse 31. அதை நம்ம எல்லாரும் எடுத்து வாசிப்போமா? Acts chapter 9 verse 31. Glory to the Lamb of God. Thank you Jesus. எடுத்துக்கிட்டீங்களா? Acts chapter 9 verse 31. வாசிப்போம். அப்பொழுது ஆறுதலோடு நடந்து பெருகின. அல்லேலூயா. 3
காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு. முதல்ல என்ன? அது பக்தி, சமாதானம், வெற்றி, பக்தி விருத்தி அடையணும். அப்புறம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை, the fear of the Lord. அப்புறம் பரிசுத்த ஆவினால் உண்டாக ஆறுதலோடும் ஆமென் நடந்து பெருகணும். ஹல்லேலூயா. பக்தி விருத்தி உண்டாகணும். Our spiritual life must go to next level, must expand, and there must be the fear of the Lord in the church, holiness of God, and there should be comfort that comes from the Spirit of God, and also the churches must expand, the territories must expand. எல்லைகள் எல்லாம் விரிவாக்கப்படணும், பெருகணும். ஹல்லேலூயா. இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுங்க. இந்த 4 காரியத்தை ஞாபகம் வச்சுங்க. இப்போ நம்ம ஜெபிக்க போறோம். எங்க சபைகள் எல்லாம் பக்தி விருத்தி, it is not only increasing in quantity, it must also increase in quality. Amen. So God expects that kind of a quality from every believers. இல்லையா? அப்போ அந்த குவாலிட்டி வரும்பொழுதுதான் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, they will come to know their calling. Praise the Lord. ஏன் இதை சொல்றேன்? நீங்க Jeremiah, if you read in Jeremiah chapter 17, God says to Jeremiah to go to the potter's house. என்னது? Potter's house. அங்கே குயவனுடைய வீட்டுக்கு ஆண்டவர் போக சொன்னார். He went and saw the potter was making a beautiful vessel. All of a sudden the vessel is marred. அந்த பாத்திரம் என்ன ஆயிடுது? கெட்டு போயிடுது. இல்லையா? So God could have thrown the mud away. He could have made a new vessel. பண்ணிருக்கலாம், பண்ணிருக்க முடியாது. பண்ணிருக்கலாம். ஆனா ஆண்டவர் அப்படி செய்யல. என்ன பண்றாரு? The Lord mends again. He takes the same soil, same mud. He fashions it, he refashions it. மறுபடியும் ஆண்டவர் இதை நம்ம ரீஃபேஷன் பண்ணி தமக்கு சித்தமானபடி ஆண்டவர் பண்ணிது. இப்ப நல்லா கவனிக்கணும். ஆண்டவருடைய இன்டென்ஷன் என்னவா இருக்கிறது? For example, God's intention for that vessel was that vessel has to be in certain shape, certain form, certain beauty. அப்ப ஆண்டவருக்குள்ள இருக்கிற நம்மை குறித்ததான அந்த திட்டம் முதல்ல இருந்தது பார்த்தீங்களா? அது எப்படி இருக்கும்? இஸ் டிஃபரண்ட். முதல் இருந்த அவருக்குள்ள இருந்த அந்த திட்டம் என்ன? அழகான பாத்திரமா மனை. ஆனா என்ன நடக்குது? குயவன் கையில என்ன பண்ணுச்சு? அந்த களிமண் கெட்டு போயிட்டு. சொல்லுங்க, கெட்டு போயிட்டு. நீங்க கையிலே கெட்டு போயிடுறாங்க, சபையிலே கெட்டு போயிடுறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். நடக்குதா இல்லையா? Even they are in God's hand, they still spoil. Hallelujah. ஆண்டவரோடு கூட 3 வருஷம் உண்டு உறங்கி சீசர்கள் எல்லாம் அற்புதங்கள் எல்லாம் பார்க்கறாங்க. பார்த்தவங்க ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்ணுகிறாரு. என்ன டேபிள்? கம்யூனியன் டேபிள் ப்ரிப்பேர் பண்ணுகிறாரு. இவனுக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கானுங்க? நீ பெரியவனா, நான் பெரியவனா, அவர் போன உடனே நீ வர போறியா, நான் வர போறேனா? ஹல்லேலூயா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாங்கள் வீட்டு கூட்டத்துல இதை தியானிச்சோம். இந்த கொஸ்டினை நாங்கள் தியானிச்சோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? Even if they had a best teacher with them, best message 3.5 years, yet they could not understand the mission of Jesus Christ. You could be marked even when you are in the hands of God, when you are in the church, when you are doing everything, but still there is a danger and potential that you could also be marked. நாமளும் கெட்டு போறதுக்கு நிறைய சந்தர்ப்பம். அந்த களிமண் என்ன பண்ணுச்சு? குயவன் கரத்தில் இருக்கும் பொழுது என்ன பண்ணுச்சு? கெட்டு போயிட்டு. ஆண்டவருடைய திட்டம் என்ன? அவர் திட்டம் ஒன்றா இருந்தது. ஆனா அந்த களிமண் கெட்டு போய் மறுபடியும் என்ன பண்றாரா? ரீஃபேஷன் பண்றாரு. ஆனா முதல்ல இருந்தது போல இருக்குமா? முதல்ல இருந்தது போல இருக்குமா? இல்லை. செகண்ட் ஹேண்ட். ஹல்லேலூயா. செகண்ட் ஹேண்ட். இப்போ என்ன பண்ண முடியாது? சபை நாங்க என்ன பண்ண முடியாது? திருப்பி உங்களை உடைச்சி, எங்களுடைய வேலை என்னன்னா உங்களை மறுபடியும் அந்த முதல்ல இருந்த அந்த நிலைமைக்கு கொண்டு வர. Why this fasting for
தேவையை is to bring you back to the optimum. கர்த்தருடைய திட்டம் என்னவா இருந்தது முதல்ல? அவர் உங்கள் மேல் வச்சிருந்த திட்டம் என்ன, அவருடைய சித்தம் என்ன, அதுக்கு உங்களை கொண்டு போறதுக்கு தான் சபையில இப்படிப்பட்ட prayers, fasting prayers வச்சிருக்கோம். ஆமென். It is an opportunity for us to go back to the very point we started, to go back to the என்ன சொல்லுவாங்க, ஆதியில இருந்த அந்த former love ன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த former life, அந்த former callingக்கு நம்ம மறுபடியும் போகணும். பைபிள்ல சொல்லுங்க, God does not want you to be second hand. Amen. God wants you to be the best. Amen. Our God is a God, He wants the best out of you. Amen. அந்த பெஸ்டா இருக்கிறது தான் உன்னை கிரியேட் பண்ணியிருக்காரு முதல்ல. சில பேர் கெட்டு போனதுனால என்ன ஆயிடுச்சு, செகண்ட் ஹேண்டா ஆயிடுச்சு. ஆனா இந்த கூட்டங்கள்ல கர்த்தர் மறுபடியும் நம்மளை ஃபர்ஸ்ட் ஹேண்டா மாற்றுவார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை வைத்து அறிவிய சொல்லுங்க. Hallelujah. And God will bring you back to the former love, former calling, former place where we have lost it. Amen. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றோம், ஆண்டவரோடு கூட இருந்தோம், நம்ம என்ன பண்ணிடுறோம், ஆண்டவரை விட்டுறோம், சபையிலே இருந்தோம், தரிசனத்தை நம்ம அறியாம போயிடுறோம். கர்த்தரோடு கூட தான் இருந்தாங்க பேதுரு எல்லாருமே, ஆனா ஆண்டவருடைய மிஷனை அவங்களால உணர முடியல. ஆமென். ஆண்டவர் உட்கார்ந்து சமாரிய ஸ்திரீக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரு, ரொம்ப சீரியஸா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு, சுவிசேஷம் சொல்லுகிறாரு. இவங்க உட்கார்ந்து பேசினுக்கிறானுங்க. ஆண்டவர் வந்து சாப்பாட்டை மறந்துட்டு வந்துட்டாரு போல தெரியுது. அதுதான் சாப்பாடு வாங்குறதுக்கு these folks are talking about the bread. Maybe Jesus is so hungry, he's trying to get some என்ன சொல்றது bread out of this woman அப்படின்னு. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, சுவிசேஷம் சொல்லிட்டு இருக்கிறாரு. வந்த உடனே கேட்கறானுங்க, என்ன கேட்கறானுங்க, ஆண்டவரே அப்பதானே நம்ம மலையில எப்பவுமே people always like to eat. Amen. ஆமா சாப்பிடணும். ஆண்டவர் சொல்றாரு, ஜீ கொடுங்க. என்ன சொல்றாரு ஆண்டவர், நம்ம சீசல பார்த்து, சித்தத்தை நான் செய்வதே அனுதினமும் என் போஜனம், உம் சித்தத்தை நான் செய்வதே அனுதினமோ என் போஜனம். ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய சித்தத்தை செய்து முடிப்பதே என்னுடைய போஜனம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நல்லா கவனிக்கணும் பாருங்க. இப்போ இந்த களிமண் என்ன ஆயிடுச்சு, இப்போ கெட்டு போயிடுச்சு. ஆண்டவர் அதை செகண்ட் ஹேண்டா மாத்திட்டாரு. இப்போ ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, மறுபடியும் நீங்க இருந்த நிலைமைக்கு வரணும்னு சொல்றாரு. எடுத்து வாசிங்க பாருங்க, நியாயாதிபதிகள் புத்தகம் 9ஆம் அதிகாரத்துல the book of Judges chapter 9ல அபிமெலேக்கு குறித்து சொல்றாரு. அபிமெலேக்கு யாரு, கிதியோனோட 70 பேர்ல ஒருத்தன் அபிமெலேக்கு. He was born for a concubine. His hometown is சீகேம். சீகேம்ல இருக்கிற ஒரு கன்குபைன் பிறந்தவன் தான் இந்த அபிமெலேக்கு. அவன் அப்போ கிதியோன் மரிச்ச உடனே இந்த அபிமெலேக்கு என்ன செய்யறாருன்னா, பட்டணத்தில் இருக்கிறவங்களை கொண்டு போயிட்டு 69 கிதியோனுடைய பிள்ளைகளை காலி பண்ணார். Because he wanted to be the king. Amen. Sometimes selfish ambition destroy our life, isn't it? இப்போ அதுல ஒரே ஒருத்த மாத்திரம் மீந்தவன், ஜோதாம்னு சொல்லப்பட்ட ஒரே ஒருத்த மாத்திரம் he was spared. Because he was somewhere, so he was spared. அப்ப அந்த ஜோதாம் சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை சொல்றான். என்ன சொல்றான் பாருங்க, வாசிக்க பார்க்கலாத. அத்திமரம், ஒரு அத்திமரம் போயிட்டு என்ன பண்ணிச்சான், வாசிக்கமா, நீ வந்து எங்களுக்கு என்னது, the fig tree said to them, இல்ல அது முன்னாடி அது முன்னாடி அப்பொழுது காட்டுல காட்டுல நிறைய மரங்கள் இருக்குது. அந்த மரங்கள் எல்லாம் என்ன பண்ணுச்சான், அத்தி மரத்துக்கிட்ட போச்சு. அந்த went to fig tree, போயிட்டு அந்த fig tree பார்த்து சொல்லிச்சான், fig tree you come and be our king. நீ வந்து எங்களுக்கு என்னவாயிரு, ராஜாவா. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மரங்களும் ஒரு தேவ பிள்ளைய பார்த்து சொல்லுது, நீ வா, நீ வந்தியனா
நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆமென். நீ ஆண்டவரை மறந்துட்டு வா, அவனுக்கு நல்ல கர்த்தர் கொடுப்பார். So they went and asked the fig tree, you come and be our king அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த fig tree உடைய ஆன்சரை பாருங்க. ஆமென். என்னமா? மதுரத்தையும் நற்கனியையும் விட்டு மரங்களை நான் அரசாளுவேனோ. In other words, the Lord has called me to be the sweetest of sweet. The Lord has called me to yield and bear fruits in my life. How in the world I can leave that and come on to be your king? Hallelujah. அந்த அத்திமரம் சொல்லுது, என்ன சொல்லுது? கர்த்தர் என்ன எதுக்காக அழைச்சிருக்கிறாரு? கர்த்தர் என்ன அழைச்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன? நல்ல நான் என்ன பண்ணணும்? கனி கொடுக்கணும். அடுத்து மதுரமா இருக்கணும் மற்றவங்களுக்கு. அதுக்காக கர்த்தர் அழைச்சு, அதை விட்டுட்டு வந்து நான் என்ன பண்ண மாட்டேன்? அரசால நானு. இன்னைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட பிலீவர்ஸை தேடிக்கொண்டிருக்கிறார். Those who can remember and those who can know their calling. How can I forget the calling of my Lord? How can I forget why God had called me and predestined me, brought me here? ஆண்டவர் என்னை அழைத்து வந்ததுக்கான காரணத்தை நான் விட்டு வந்து நான் எப்படி ராஜாவாய் இருப்பேன்? ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பிரச்சனை என்னன்னா, நம்ம விட்டு வந்துடுறோம். அந்த ஃபார்மர் காலிங் இருக்கு பாத்தீங்களா, அதை நம்ம மறந்து விடுகிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் மறுபடியும் உயவன் கையில் இருக்கிற செகண்ட் ஹேண்டா இல்ல, உங்களை பெஸ்டா மாத்த கர்த்தர் விரும்புகிறார். How many of you want that? Hallelujah. எத்தனை பேர் விரும்புறீங்க? I want to be your best in the kingdom of God. Amen. நான் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ஆண்டவருக்கு பயன்படணும். Hallelujah. அப்ப அந்த அத்திமரம் சொல்லுது பாருங்க, என்ன சொல்லுது? நான் ஆண்டவர் அழைத்த அழைப்பை விட்டு நான் எப்படி வருவேன்? ஆமென். உனக்கு எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அழைப்பு என்ன? தேசத்துக்காக சொல்லுங்க, தேசத்துக்காக. திறப்பின் வாசல் நின்று ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. காலையும் மாலையும் 23 வருஷம் எரேமியாவுடைய வாழ்க்கை அழுது புலம்பி ஜெபிக்கிறான். ஹல்லேலூயா. கர்த்தர் அவனுக்கு கொடுத்த அழைப்பு என்ன தெரியுமா? தேசத்துக்காக கதறி அழுது ஜெபிக்கிற அந்த ஜெப ஆவியை எரேமியாவுக்குள்ள கர்த்தர் கொடுத்ததுனால அந்த தேசம், ஆண்டவர் அந்த தேசத்துக்குள்ள ஒரு எழுப்புதலை கொண்டு வர்றதுக்கு அவன் ஒரு பெரிய காரணியா கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் உன்னையும் என்னையும் அழைத்து வந்ததுக்கு காரணம் என்ன? நீங்களும் நானும் ஒரு அத்திமரமா இருக்கிறோம். You and I are the fig tree. நம்ம கவனிக்கணும், ஆண்டவர் அந்த fig tree முன்னாடி போய் நிக்கிறாரு. நின்ன உடனே பார்க்கறாரு. பார்த்த உடனே it's all covered with beautiful leaves but there was no fruit in there. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? இது நல்லா பார்க்கிறது ரொம்ப அழகா இருக்கு, ஆனா உள்ள என்ன இல்ல? கனி இல்ல. அதனால இது என்ன பண்ற ஆண்டவர்? சபிச்சு. இப்போ கர்த்தர் நம்மளை வச்சிருக்க அழைச்சதுக்கு காரணம் மதுரமா கனி கொடுக்கத்தக்கதாக நம்ம தரிசனத்தை நம்ம உணர்ந்து, நம்ம அழைப்பை நம்ம உணர்ந்து. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னை எதற்காக அழைத்து வந்திருக்கிறார்? ஆண்டவர் என்னை எதற்காக கொண்டு வந்திருக்கிறார்? நான் கர்த்தருக்காக பயன்படுகிற ஒரு பாத்திரமாய் மாறணும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு என்று நான் ஊழியம் செய்ய என்ன அர்ப்பணிக்கணும். ஹல்லேலூயா. அதை விட்டு வந்து நான் எப்படி என்ன பண்ண முடியும்? The king will get all the privileges. ஆமென். கிங்குக்கு எல்லா பிரிவிலேஜும் கிடைக்கும். அப்படின்னு அர்த்தம். இந்த மரங்கள் எல்லாம் போயிட்டு சொல்லுது, நீ விட்டுட்டு வா, உனக்கு நல்ல பிரிவிலேஜ் இருக்குது, உனக்கு நல்ல ஆசீர்வாதம் இருக்குது, உனக்கு எல்லாத்தையும் நான் கொடுப்பேன். ஆமென். பட் இந்த fig tree said no no no. ஆமென். இன்னைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட பிலீவர்ஸா நம்மளை மாத்தணும். கரங்களுக்கு எல்லாம் ஜெபம் பண்ண அத்தி மரத்தை போல தன்னுடைய அழைப்பை விடாம, தரிசனத்தை விடாம, எந்த சூழ்நிலையிலும் உலக கவலை, ஐஸ்வர்ய மயக்கம் எல்லாம் வந்தாலும் ஆண்டவரை அந்த அத்தி மரத்தை போல நாங்கள் எங்கள் ஆதி மகிமையை விட்டு நாங்கள் எப்படி வருவோம்? நாங்கள் எப்படி ஆண்டவரை விட்டு இந்த உலகத்துக்கு பின்னால போவோம்? கர்த்தர்களை அழைத்தது திறப்பின் வாசல்ல நின்று போராடி ஜெபிக்கத்தானே. அதை எப்படி நாங்க விட்டு வந்திருக்க முடியும்? ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க, ஒப்பு கொடுத்த ஆண்டவரே
எங்களை மன்னிங்க. சில நேரத்துல நாங்க மறந்து போறோம். Lord forgive us Lord. Sometimes we often forget our calling. எங்க காலிங்க நாங்க மறந்து போய் விடுறோம் ஆண்டவரே. ஆனா இந்த காலை வேளையில மறுபடியும் நல்ல மதுரமுள்ள அத்திமரமா எங்களை மாத்துங்க. கனி கொடுக்கிற அத்திமரமா மாத்துங்க ஆண்டவரே. ஹalleluya. மறுபடியும் ஆண்டவரே ஆதி நிலையில் இருந்து எங்களை எடுத்து கட்டுங்க ஆண்டவரே. ஹalleluya. ஆமென். அடுத்து பாருங்க, இரண்டாவது ஒரு மரம். முதல்ல சொன்ன நம்ம அத்திமரமா மாறணும். இரண்டாவது அந்த திராட்சை மரங்கள் எல்லாம் என்ன பண்ணுச்சா? அப்போ திராட்சை செடி கிட்ட போயிடுது. எங்க போயிடுது? They went to the vine. They asked, "Oh vine tree, you come and be our king." நீ வந்து எங்களுக்கு என்ன பண்ணு? ராஜாவா இரு அப்படின்னு திராட்சை செடியை பார்த்து என்ன பண்ணுச்சா? கூப்பிடுச்சான். அப்ப அந்த திராட்சை செடி சொல்லிச்சான், என்ன சொல்லிச்சான்? அதற்கு திராட்சை செடி என்னவா? மனிதரையும் தேவர்களையும் மகிழ பண்ணும் என் ரசத்தை நான் விட்டு. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம ரசத்தை விட்டுட்டு இருக்கிறோம். நம்மள கர்த்தர் ரசமா வைக்க விரும்புறாரு. You and I are called to be the best wine. Hallelujah. நல்ல ஒரு ரசமா. Amen. We are the wine. Amen. When we are connected with Jesus Christ, we yield much more fruit. We become a sweetest of sweetest wine. அப்படி மாறுகிறோம் நம்ம. Amen. அப்ப இன்னைக்கு நமக்குள்ள அந்த ரசம் இருக்குதா? அது இல்லாம இன்னைக்கு நம்ம இருக்கிறோம் நிறைய பேர். Amen. அது என்ன சொல்லுது பாருங்க. Let's all read it together. Beautiful words. என்ன சொல்லுது? மனிதர்களையும் தேவர்களையும் மகிழ்விக்கிற ரசத்தை நான் விட்டு மரங்களை நான் என்ன பண்ணுவேன்? அரசாண போவேனோ. அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க. ஆண்டவரை ஆராதிப்பது, ஆண்டவரை உயர்த்துவது, அவருடைய சித்தத்தை செய்வது, அவரை மகிழ்ச்சியா மகிழ்விப்பதுதான் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம். We are called to please our Lord and Savior. We are called to do the will of God. Amen. அப்ப நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அழைப்பில் நம்ம நல்ல ரசமா மாறணும். Amen. We must be poured out for the sake of Jesus Christ. இயேசுவுக்காக நம்ம வார்க்கப்படணும். சொல்லுங்க பாருங்க, நல்ல ரசமா வார்க்கப்படணும். ஆமென். நல்ல ரசமா. திராட்சை ரசம் கெட்டு போனா அது யாரும் குடிக்க மாட்டாங்க. Nobody will drink if it is spoiled. But God wants you to be the best wine. Hallelujah. நல்ல ரசமா நம்மளை மாத்தி பிதாவாகிய தேவனை மகிழ்விக்கிற ஒரு தரிசனத்தை கர்த்தர் நமக்குள்ளே வைக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Hallelujah. How can I come and rule you and be the king when my calling, my vision is to please my Savior, my Lord, my Creator who called me? Hallelujah. My purpose and my calling is to be connected with Him all the time so that I can bear much more fruit. If I am disconnected from that wine, I may not bear any fruit. நான் கனி கொடுக்க முடியாதபடி, ரசம் கொடுக்க முடியாதபடிக்கு அதிலிருந்து பிரிந்து நான் எப்படி ராஜாவா இருப்பேன்? ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நம்மள நல்ல ரசமா, நல்ல முதல்ல சொன்ன அத்திப்பழமா, ரெண்டாவது நல்ல திராட்சை ரசமா, வார்க்கப்படுகிற திராட்சை ரசம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசை? ஆண்டவரே அப்படி எங்களை மாத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே எங்க தரிசனத்துல, எங்க ஊழியத்துல நல்ல ரசமா எங்களை மாத்துங்க, வார்க்கப்படுகிற ரசமா மாற்றுங்க. எங்க சபையை கர்த்தர் அப்படிப்பட்ட ஆண்டவரே தரிசனம் உள்ள நோன் சொல்லுகிற, உலகத்துக்கு நோ, ஆண்டவருக்கு எஸ் சொல்லுகிறவளா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. Amen. The world might call you, come be the king, be the queen, be the first and do that, do this எல்லாம் சொல்லும். ஆனாலும் ஒரு நாள் நம்ம திராட்சை செடியை போல நான் என் ரசத்தை விட்டு, ஹல்லேலூயா, என்னுடைய அழைப்பை விட்டு நான் ஒரு நாள் இதுக்கு நான் மயங்க மாட்டேன் என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகளை கொண்டுதான் கர்த்தர் எழுப்புதலை தர முடியும். ஹல்லேலூயா. ஒரு விஷயம் ஆண்டவரிடத்துல ஜெபிக்கலாமா? ஜெபம். நீங்களே ஜெபம். ஆண்டவரே, ஆண்டவரே எப்படி ஆண்டவரே எங்களை நீங்க அழைச்சது தேவர்களை மனுஷனை மகிழ்விக்கிற ஒரு ரசமான எங்களை மாற்றதான் நீங்க அழைச்சிருக்கிறீங்க. How can we leave that Lord? How can we leave the former love? நம்முடைய ஆதி அன்பை நாம எப்படி விட்டு
சில நேரத்துல போயிருக்கிற ஆண்டவரே, மறுபடியும் எங்களை திருப்புறீங்க இந்த காலை வேளையில. Lord, you are bringing back to the former love, Lord. ஆண்டவரே, அந்த ஆதி அன்புக்கு மறுபடியும் எங்களை திருப்புகிறீர். அந்த தரிசனத்துக்கு நேரா எங்களை நீங்க திருப்புறீங்க. அந்த ஆண்டவரே கிருபைக்கு நேரா எங்களை திருப்புறீங்க. அந்த ஆண்டவரே அப்பா, அந்த கொடுத்து நீர் அழைத்த ஆண்டவரே, அந்த மகிமையான நோக்கத்துக்கு நேரா நீர் எங்களை மறுபடியும் நீங்க திருப்புறீங்க ஆண்டவரே. ஹalleluya. சொல்லுங்க, உலகமோ நாசமோசமோ எது எங்களை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிக்க முடியும்? ஆழ்வோ சாவோ மரணமோ துக்கமோ செல்வமோ எது கிறிஸ்துவின் அன்பிலிருந்து எங்களை பிரிக்க முடியும்? ஹalleluya, ஹalleluya, ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த காலை வேளை உங்களை நல்ல திராட்சை ரசமா கர்த்தர் மாற்றி அனுப்புகிறார்? God wants to make you a best wine. Amen. A best victory. Amen. Hallelujah. கர்த்தருடைய சமூகத்துல நீங்க மாத்திட்டீங்களா, நீங்க இருக்கிற இடம் எங்க தெரியுமா? மேஜையில வந்துருவீங்க. மேஜை அப்பங்களாக, மேஜையில வைக்கப்படுகிற திராட்சை ரசங்களாக நீங்க மாறணும். ஹalleluya. மேஜையில வைக்கப்படுகிற தேவ சமூகத்துல கொண்டு வைக்கப்படுகிற திராட்சை ரசங்களாக கர்த்தர் உன்னை என்னையும் மாற்ற விரும்புகிறார். That you enjoy the presence of God all the time. One day, amen, then 1000 days. Hallelujah. ஒரு நாள் 1000 நாளை பார்க்கலாம் ஒரு நாள், ஆமென், ஆண்டவருடைய பிரகாரத்துல வைக்கப்படுகிற ஒரு திராட்சை ரசமாய் கர்த்தர் உன்னை மாற்ற விரும்புகிறார். ஆமென். ஆண்டவருடைய சமூகத்துல வைக்கப்படுகிற திராட்சை ரசத்துல வல்லமை இருக்கிறது. ஹalleluya. ஆண்டவர் சொல்றாரு, இதை நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க நினைவு கூறும்படி இதை செய்யுங்கன்னு சொன்னாரே. அப்படிப்பட்ட நல்ல திராட்சை ரசமா உன்னை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஹalleluya. பாருங்க, அந்த சமூகத்துல வைக்கப்பட்டிருக்கிற அந்த திராட்சை ரசத்துக்கு எவ்வளவு மகிமை. It represents the very thing that the Lord has done on the cross of Calvary. Amen. இன்னும் சொல்ல போனா, it is the ambassador, it is the representative of the ultimate thing that the Lord has done on the cross of Calvary. கர்த்தர் சிலுவையிலே நமக்காக செய்ததை நினைவுபடுத்துகிற ஒரு ரெப்ரசன்டேட்டிவா அந்த ஒரு திராட்சை ரசம் இருக்கிறது. So you and I called to be the ambassador. நீங்களும் நானும் கர்த்தருக்காக எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? நம்ம ஸ்தானாதிபதிகளா நீங்களும் நானும். கர்த்தர் அப்படி நம்மளை மாற்றணும். ஒரு விஷயம் சொல்லுங்க, ஆண்டவரே என்ன அப்படி மாற்றுங்க ஆண்டவரே, எங்களை அப்படி மாற்றுங்க ஆண்டவரே. உலகத்தை பார்த்து நாங்க என்ன பண்ணக்கூடாது, ஓடக்கூடாது ஆண்டவரே. உலகம் கொடுக்கிற ஆண்டவர் ஆசீர்வாதங்களை பார்த்து அந்த மரங்கள் போய் கேட்டு, நீ வந்து எங்களுக்கு ராஜாவாயிரு, அப்படி நாங்க இருக்கக்கூடாது ஆண்டவரே. அப்பா, நல்ல திராட்சை கொடிய போல, கனி கொடுக்கிற திராட்சை கொடிய போல, கிறிஸ்துவிலே எப்பொழுது இணைக்கப்பட்ட திராட்சை கொடிய போல சமூகத்துல இருக்கிற திராட்சை ரசத்தை போல நீர் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஹalleluya. ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே. யாராவது ஒரு ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம், சத்தத்தை உயர்த்தி. Thank you Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம்.